ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன குருமான்னு யோசிக்கிறீங்களா? ஜாக் ஃப்ரூட் சீட் குருமா தான் பார்க்க போகிறோம். கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பேஸ்ட்டுக்கு 1/2 கப் கிரேட்டட் கோகோனட் கூட 1 டீஸ்பூன் பாப்பி சீட்ஸ், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 4-5 கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நம்ம வதங்கின வெங்காயம் கூட ஆட் பண்ண போகிறோம். கடாயில் ஆட் பண்ணிவிட்டு கலருக்காக 1/2 ஸ்பூன் சில்லி, காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா வதங்கினதுக்கப்புறம் குக் பண்ணி வச்சுக்க ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 6 விசில்ஸ்க்கு ப்ரெஷர் குக் பண்ணி அவுட்டர் லேயர் பீல் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு குக் பண்ணி ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இருக்குன்னா சூப்பரான குருமா ரெடி. இதை நம்ம ரொட்டி, சப்பாத்தி, பராத்தா கூட சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சுவை பிரிஸ்கிரிப்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.